குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து நிறைய எழுதாது விட்டுருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நான் ஃபுல்லாமே ரைட் பண்ணிட்டேன். பாடல் வரிகள் இது மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒவ்வொரு யூனிட்டாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டெய்லி வீடியோ இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள் வீடியோஸை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் புதிய பாடத்திட்டம், அதாவது நியூ சிலபஸில் இருக்கிற இயல் 1 தமிழ் தேன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வர இன்பத்தேன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்க பாடல் வரி பார்த்துக்கோங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 வரி மட்டும் படிக்கிறேன், மித்ததெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் நீட்டாக படித்து பார்த்துக்கோங்க. இதை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வாங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் அப்படின்னா மக்கள் குழு, விளைவு அப்படின்னா விளைச்சல், அசதி சோர்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள், இந்த பாடலுக்கான பொருள், அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. தமிழுக்கு நிலவொன்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. தமிழுக்கு நிலவென்று பெயர் அப்படின்ருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சமூக வளர்ச்சிக்கு வந்து தமிழ் மொழி வந்து நீர் போன்றது. அடுத்து தமிழுக்கு மனம் என்ற பெயரும் இருக்குது. ஆல்ரெடி வந்து நிலவென்று பெயர்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மனம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட டேஸ் ஆகும்னு கேட்கலாம், ஊர் அப்படின்னு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. இளமைக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால். அடுத்து நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. அடுத்து இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிதச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. எங்கள் தமிழ் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ நான் ஷேர் பண்ணுற நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நூல்வெளி. பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசன் கவிதைகள் பெண் கல்வி, கைமென் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. இவரை வந்து புரட்சி கவிஞரும் பாவேந்தர் என்று போற்றப்படுகிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் வந்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். இந்த பாடலை எழுதியவர் பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன். அடுத்து அதில் இருக்கிற வந்து 1 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதை பிரித்து எழுதுனா சேர்த்து எழுதும் போது நிலவென்று அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். அமுதென்று என்ற சொல்லை சேர்த்து பிரித்து எழுதணும்னா அமுது கூட்டல் என்று. செம்பயிரை பிரிச்சு எழுதணும்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, இதில் பார்த்துருக்கோம்ல
பாடலின் பொருள் சொல்லியிருப்பாங்கல்ல, அதில் வந்து விளைவுக்கு அப்படிங்கிறது வந்து நீர் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்துங்க, இது மூணுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மடக்குடி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ணகி, மடப்பிடின்னு யாரு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலிய, மடமொழி அப்படின்னா யாருன்னு சொல்லுவாங்கன்னா கோப்பெருந்தேவியை சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் இருக்க செய்யுள் ஒரு செய்யுள் பார்த்துருக்கோம். அடுத்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன், ஒவ்வொரு டாபிக்ஸும் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல்லாக நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ டெய்லியும் ஒவ்வொன்று படிச்சிங்கனாலும், ஒன்று படித்தாலும், ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தாலும் நல்லா தெளிவாக படிக்கணும். ஸோ இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லாவும் இது நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாலே உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.